பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை பத்தி தாங்க பார்க்க போறோம். எனக்கு அதிர்ஷ்டம் எப்ப கிடைக்கும், அதிர்ஷ்டம் எப்ப கிடைக்கும்னு எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதற்கு ஒரு நாளை ரொம்ப சிறப்பிச்சு சொல்லுவாங்க. ஏன் அந்த நாளை ரொம்ப சிறப்பித்து சொல்றாங்க, அந்த நாளுக்கான நோக்கம் என்ன, அந்த நாளுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒண்ணும் இல்லைங்க, பீடிகையெல்லாம் பலமா இருக்கா? அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நாளை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா திதிகள், எவ்வளவோ திதிகள் ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் விரத முறைகளையும் கொண்டிருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாவது திதியான திருதியை அட்சய திருதியைன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அட்சயம் அப்படின்னா வளருதல் அப்படிங்கிற பொருள் அல்லது அழியாதது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வுமே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அது செல்வ வளமாக இருக்கட்டும், பொருள் வளமாக இருக்கட்டும், அது வளர்ந்த நிலையை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்சயம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கினாங்க. இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது மூன்றாவது திதியான வளரக்கூடிய, பொதுவா நம்ம மூன்றாம் பிறை பார்க்கறது வழக்கம், அது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த மூன்றாவது திருதியையாக வரக்கூடிய இந்த திதியில் ஒரு நல்ல செயல்களை, நற்செயல்களை செய்வது அது வளரும் அப்படிங்கிறது. இந்த திதியில தங்கம் மட்டும் வாங்குறதுக்குன்னு இந்த நாளை கொண்டாடுற வழக்கமா மாறிடுச்சுங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. தங்கம் வாங்கலாம், பொருள் சேரும், ஆனா தங்கம் மட்டுமே வாங்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாட்கள்ல தான தர்மங்கள், ஒரு செயலை செய்தோம்னா அது இரட்டிப்பாகும். அப்போ ஒரு செயலை செய்தா அது இரட்டிப்பாகும் அப்படின்னா, நல்ல செயல்களை, நிறைய தான தர்மங்களை நான் பண்றேன் அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலன் நமக்கு, இப்ப எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதற்கு வட்டி போட்டு கூடுதலா நமக்கு மெச்சூரிட்டி கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரியும் நம்ம இந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒரு தான தர்மத்தை செய்தோம் அப்படின்னா அந்த கடவுள் அதற்கு ஒரு பிளஸ் ஆன ஒரு கணக்கு போட்டு கூடுதலாக நமக்கு 2 மடங்காக திருப்பி கொடுப்பார். அதுதான் இந்த அட்சய திருதியினுடைய தன்மை. நம்ம இப்போ ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்குறோம், நம்ம குடும்பத்துக்கே யாராவது உணவு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலினுடைய பிரதிபலிப்பு நமக்கு டபுளாக திரும்பி வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த அட்சய திருதி நாள். அட்சய பாத்திரம்னு ஒரு பாத்திரத்தை அந்த இறைவன் திரௌபதிக்கு கொடுத்த நாள், கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த நாள் கூட அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது என்ன? அல்ல குறையாததுன்னு அர்த்தம். அப்ப இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள், மளிகை ஜாமான், ஒரு உப்பு வாங்குறோம், ஒரு மஞ்சத்தூள் வாங்குறோம், அந்த மங்கள பொருட்கள்னு வீடு பால் காய்ச்சறதுக்கு என்ன பொருள் வாங்கும்? பால் வாங்குவாங்க, உப்பு புளி மிளகா வாங்குவாங்க, ஒரு நல்ல ஒரு இனிப்பு வாங்குவாங்க. இதை வாங்கி வீட்டுல நிறைவா வச்சாலே எப்போதுமே நமக்கு அந்த உணவு பற்றாக்குறைங்கிறது வரவே வராது. கூடுதலா வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்கிக்கலாம், வெள்ளி வாங்கிக்கலாம், நல்ல பிளாட்டினம் வாங்கிக்கலாம், வைரம் வைடூரியம் வாங்கிக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாதவர்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு பாக்கெட் கல்லுப்பு அது வாங்க. சரி, இந்த ஒரு பாக்கெட் கல்லுப்பை 2 பாக்கெட்டா சேர்த்து வாங்க. ஒரு பாக்கெட்டை கொண்டு போய் கோயில்ல அன்னதானத்துக்கு தானமாக கொடுங்க. இப்படி நம்மளால இயன்ற செயல்களை செய்வதுதான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்சய திருதி அன்றைக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த பேசுறோம், நல்ல விஷயத்த பாக்குறோம், நல்ல செயல்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம்னா கூட அதுவும் புண்ணியமாக பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால இறை வழிபாடு, நம்ம இன்னைக்கு ஒரு 108 ஸ்லோகம் சொல்ற இன்னைக்கு உட்கார்ந்து சொல்றோம் அப்படின்னா அது 1008 முறை சொன்னதுக்கு சமமாக அதனுடைய பலன், அந்த ஸ்லோகம் செய்வதனுடைய அருள் கடாட்சம் அப்படிங்கிறது நமக்கு பெருகும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாம இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும்? வீட்டுல சுவாமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அதுல ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்கள், உப்பு மஞ்சத்தூள் ஏதாவது ஒண்ணு வாங்கி சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமியை கும்பிட்டு, எப்போதும் இறைவா எங்களுக்கு அட்சயம் போல என்றென்றும் வளரும் கூடிய ஒரு நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி, அது எல்லா நிகழ்வுகளுக்காகவும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஆயுளாக இருக்கட்டும், அறிவு பலமாக இருக்கட்டும். குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க இருக்காங்களா? இந்த அட்சய திருதி அன்னைக்கு அவங்கள படிக்க சொல்லுங்க. அந்த படிப்பு பெருகும். எந்த ஒரு நற்செயலை செய்யறோமோ அதனுடைய நிகழ்வு டபுள் ஆகும். அப்போ நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதுவும் இந்த வருடம் புதன்கிழமை அன்று வரக்கூடிய இந்த திருதியை
அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமானது. அங்க பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப மேன்மையான பலன்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். குபேரலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். இந்த நேரத்துல நம்ம இறை சிந்தனையில மனசு செலுத்தணும், இறை வழிபாடு பண்ணணும், 4 பேருக்கு நன்மையான உபயோகமான ஒரு நல்ல நிகழ்வுகளை உபதேசம் பண்ணணும். ஒரு விஷயத்த நம்ம பொருளா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நம்ம ஒரு அறிவா கூட கொடுக்கலாம், அறிவு கூட கொடுக்கலாம். இங்கே நாங்க அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்துல இந்த அட்சய திருதி அன்னைக்கு வகுப்புக்கு புக்கிங் நிறைய நடக்கும். ஏன்னா அன்னைக்கு பதிவு பண்றவங்களுடைய அந்த அறிவு மேம்படும், அந்த புலமை, ஜோதிட புலமை அவங்களுக்கு சீக்கிரமாக சித்தி ஆயிடும். அப்போ ஒரு மந்திர தீட்சை வாங்குறதுனால இன்னைக்கு உங்க குருமார்களை சந்திச்சு இந்த நாள்ல நீங்க தீட்சை வாங்குங்க. அந்தனுடைய மந்திரத்தினுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது அபரிமிதமாக கூடும். இன்னைக்கு ஒரு எப்போதும் 11 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த அட்சய திருதி அன்னைக்கு நீங்க ஒரு 27 முறை சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மந்திரத்துக்குனுடைய வலிமை கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு 108 தடவை சொல்றீங்களா, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு 108 முறை சொன்னதற்கான பலன்கள் கிடைக்கும். இப்படி நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயலினுடைய பிரதிபலிப்பு டபுளாக மாறும். இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் அது 3 மடங்கு தண்டனையாக உங்களுக்கு திருப்பு கிடைக்கும். அதனால இந்த நாள் நல்லதே நினைங்க, நல்லதே விதைங்க, நல்லதே செய்யுங்க, நல்ல பலன்கள் இந்த அட்சய திருதியை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அட்சய திருதியை வீட்டுல மங்களகரமான பொருட்களை வாங்கி வைங்க. அது தங்கமாக வெள்ளியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பாக்கெட் உப்பாக கூட இருக்கட்டும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் நிறைவாகட்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.